அன்பார்ந்த இறை அழைத்தல் ஊக்குனர்களே, உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அன்பார்ந்த அருள் தந்தையர்களை நானும் இணைந்து வரவேற்கிறேன். நம்முடைய பாசமான தந்தை சாம்சன் இந்த பூண்டி மாதா பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா திருத்தலத்தின் பொறுப்பான அதிபர் தந்தை சாம்சன் அவர்கள், அதே போல இந்த அருமையான தியான இல்லத்தின் பொறுப்பாளர் நம்முடைய தந்தை ஆல்பர்ட் சேவியர் அவர்கள், தொலைதூரத்தில் இருந்து நமக்கு கருத்துரையாளராக ஒகேஷன் ப்ரமோட்டர்ஸை ப்ரமோட் பண்ண இறை அழைத்தல் ஊக்குனர்களை ஊக்குவிப்பதற்காக வந்திருப்பவர் தந்தை ஏற்கனவே சொன்னது போல கல்வி பணியில் இருந்தாலும் பல ஆண்டுகள் மேய்ப்பு பணியில் உழைத்தவர். சொன்னது போல சிறைச்சாலையின் அனுபவத்தை பெற்றவர், ஆண்டவரை அதிகமாக உணர்ந்தவர், சாட்சி அளிக்க வாய்ப்பு பெற்றவர் நம்முடைய தந்தை ஜோசப் தனசாமி அவர்கள். அவர்கள் வந்திருப்பது உண்மையாகவே மிகவும் மகிழ்ச்சி. அவரையும் அதே போல நம்முடைய அருள் சகோதரி ஆண்டனி புஷ்பம் அவர்களையும் நான் பெருமகிழ்வோடு மீண்டுமாக வரவேற்கிறேன். எல்லாருக்கும் நான் போகின்ற இடங்களில் எல்லாம் என்னுடைய மாணவர்களை சந்திப்பதுண்டு. இந்தியாவில் எந்த மறைமாவட்டத்திற்கு சென்றாலும் குறைந்த அளவு ஒரு மாணவராக எனக்கு இருப்பார். இப்போது இலங்கையிலிருந்து நேற்று நேரடியாக இங்கே தான் வந்தேன். அங்கேயும் பல மாணவர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் கவனித்துக் கொள்கிறார்கள். நான் பூண்டிக்கு வந்தால் எனக்கு மகிழ்ச்சி. திருத்தல அதிபர் என்னுடைய மாணவர் என்று, அதே போல நம்முடைய செக்ரட்டரி நம்முடைய மாணவர், வில்சன் நம்முடைய மாணவர், எல்லாம் இந்த மாணவர்கள் மத்தியில் நான் இருப்பது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. நம்ம ப்ரொஃபஸரை மனம் நோக செய்யாமல் விட்டு கொடுக்காமல் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று எனக்கு எப்போதுமே ஆறுதை. பவுலடியா 2 முறை, இது உங்களுக்கும் இறையளித்தல் ஊக்குனர்களுக்கும் நான் சொல்வதுண்டு. தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம், ஆட்சியோடு வரும்போது பெருமைக்குரிய வெற்றி வாகையோ மகிழ்ச்சியோ மணிமகுடமோ எனக்கு உங்களை தவிர வேறு யார் இருக்க முடியும் என்று கேட்கிறார். மிக அருமையானது. எல்லா ஆசிரியர்களுக்கும் அது பொருத்தமானது. பாருங்கள், யூ ஆர் மை ஜாய், யூ ஆர் மை கிரவுன், யூ ஆர் மை க்ளோரி என்று சொல்கிறார். அதே போல என்னை விட பல மடங்கு துடிப்போடு அர்ப்பணத்தோடு எத்தனையோ மாணவர்கள் திறம்பட செயல்படுவது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சிலர் என்னிடம் படிக்கவில்லை, ஆனால் அவர்கள் தங்கள் பணியினோடே தங்கள் வாழ்வினாலேயே நமக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். குறிப்பாக இந்த தியான இல்லத்தின் தந்தை ஆல்பர்ட் சேவியர், அவர் நான் அடிக்கடி சொல்லுவேன், திருவையில் 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் ஒரு போராட்டம், குழப்பம். ஒரு பக்கம் அலெக்சாண்ட்ரியன் இறையியலை பின்பற்றுகிற மக்கள், அவர்கள் எல்லாம் உயிர்த்த ஆண்டவரை மாற்றார்கள், பெருமையை தேடுகிறார்கள். இன்னொரு பக்கம் திருவையில் இருக்கிறவர்கள், இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுபவர்கள், அந்தியோக்கியன் இறையியலை சார்ந்தவர்கள், குனிந்து சீடர்களின் பாதங்களை கழுவிய, தம்மிடமிருந்து நாம் சாந்தத்தை மனத்தாட்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் அதிகமாக தேவைப்படுகிறார்கள். இந்த காலத்துல எப்போது பார்த்தாலும் இந்த அலெக்சாண்ட்ரியன் கிறிஸ்டாலஜிக்கும் ஆன்டியோக்கியன் கிறிஸ்டாலஜிக்கும் இடையே போராட்டம், குழப்பம்.
மேலும் மேலும் நாம் எல்லாரும் எளியவரான ஆண்டவர் இயேசுவை ஒத்திருக்க வேண்டும். எனக்கு தந்தை ஆல்பர்ட் சேவியரை குறிப்பாக என்னிடம் படிக்கவில்லை என்றாலும் பார்க்கும் போதெல்லாம் அதுதான், இங்கே இன்னொரு பணியாளராக தம்மையே தாழ்த்தி கொண்டு அவர் வருபவர்களை கவனித்துக் கொள்வது என் நெஞ்சை தொடுகிறது. அதுவும் நமக்கு ஒரு பாடமாக தான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னும் இந்த 2 நாள் நிகழ்வினுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எல்லாம் இளைய வயதினர், என்னுடைய வயதில் பாதி கூட இல்லை, நிறைய பேருக்கு, பெரும்பாலோருக்கு கிடையாது. இருந்தாலும் நான் நினைத்து பார்க்கிறேன், வெளி உலகில் ஒரு IAS ஆஃபீஸர், IFS ஆஃபீஸர் எல்லாம் 30 வயதிலே 35 வயதுக்குள்ளே ஒரு மாவட்டத்தையே ஆளுகின்ற அளவுக்கு அவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள், உரிமை பெற்றிருக்கிறார்கள், கடமை கொண்டுள்ளார்கள். நம்முடைய திரு அவையில் ஒரு சில நேரங்களில் இளையோருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்றாலும் உங்கள் பொறுப்பை நீங்கள் உணர்ந்து உங்கள் சபையின் அமைப்பு சட்டங்களுக்கு ஏற்ப in accordance with your constitutions and directives நீங்கள் இந்த இறை அழைத்தல் பணியை நிறைவாக செய்ய வேண்டும். ஐயோ, முடிவெடுக்கிறவர்கள் வேறு யாரோ இருக்கிறார்கள், என்னால் ஒன்றும் முடியாது என்று நீங்கள் சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. உங்கள் திறமைக்கேற்ப, கடமைக்கேற்ப, சக்திக்கேற்ப ஆண்டவர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்பதை மனத்தில் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு கொடுங்கள், எவ்வளவோ சாதிக்க முடியும். நான் என்னுடைய ஒலி வழி விவிலியத்தை பற்றி அடிக்கடி வெட்கமில்லாமல் கெஞ்சி கேட்டு மக்களை பரப்ப சொல்வேன். அதில் எவ்வளோ பேர் கேவலமாக சிரிக்கிறார்கள். மக்களுக்கு இறைவார்த்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆவல் இல்லாமல் எல்லாம் இருக்கிறார்கள். உங்களால் நிறைய சாதிக்க முடியும். நான் பல இடங்களில் பல முறை சொல்லியிருக்கிறேன் இந்த நிகழ்வை. இந்த நிகழ்வு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கே சொல்லப்பட்டது. ஒன்று, அந்த நோரா என்ற 8 வயது சிறுமி, 2 கையும் இல்லையா, 2 காலும் இல்லையா, இருந்தாலும் வாயில் சிறிய கரண்டியை வைத்துக் கொண்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டதா. 2 கையும் இல்லாமல் காலும் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஊட்டிவிட்டு நல்லது செய்கின்ற ஒரு சிறுமி. இளைஞர்கள், இளம் பெண்கள், இந்த இளைய துறவிகள், மறைமாவட்ட குருக்கள், குருமட அதிபர்கள் எவ்வளவு சாதிக்க முடியும். அதே போல இன்னும் ஒரு நிகழ்ச்சி, எல் பத்திரிகையின் ஆசிரியர் பிரான்ஸ் நாட்டில் திடீரென்று அவருக்கு ஸ்ட்ரோக் வந்தது. படுத்த படுக்கை, உடம்பில் எந்த பாகமுமே வேலை செய்யவில்லை, இடது கண் தவிர. அவர் கண்ணை சிமிட்டி தான் சொல்ல வேண்டியதை சொன்னார். ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்தார். 2 லட்சம் முறை, 200,000 முறை இடது கண்ணை சிமிட்டி தான் சொல்ல வந்ததை வெளிப்படுத்தினார். அது அவருடைய கடைசி நூலாகியது. உடம்பில் எதுவுமே வேலை செய்யாமல் அவர் தன்னுடைய நூலை எழுதி முடித்தார். 2 கையும் 2 கால்களும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அந்த சிறுமி. ஆண்டவர் எவ்வளவு நமக்கு கொடுத்திருக்கிறார், நிறைய கொடுத்திருக்கிறார். அதற்கெல்லாம் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நேற்று யாழ்ப்பாணம் தொலைக்காட்சியில, மறை அலை தொலைக்காட்சியில அவர்கள் என்னுடைய கலந்துரையாடலை எல்லாம் ஒளிபரப்பு செய்தார்கள், எனக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். அதில் இதை பற்றி தான் அவர்கள் சொன்னார்கள். நான் சொன்னேன், அவர்கள் கொடுத்திருந்த தலைப்பு வேறு. கையெழுத்து மட்டும் போட தெரிந்த அப்பா, கை நாட்டான அம்மா, அவர்களிடம் பிறந்த சேலம் ஆயர் என்று தலைப்பு கொடுத்திருந்தார்கள். நாங்கள் அதை மாற்றி, நானும் என்னுடைய செயலை எப்படின்னு மாற்றி, அந்த இது வேண்டாம், இன்னொரு அருள் சகோதரியும் சேர்ந்து மாற்றி என்ன போட்டோம்,
உயிரை கொடுத்த கடவுளுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு குருவானவர் என்று அந்த தலைப்பிலே அமைத்து விடுவோம் என்று மாற்றி நேற்று நாங்கள் ஒளிபரப்பு செய்தோம். இப்படித்தான் உயிரை கொடுத்த கடவுளுக்கு குரலை மட்டும் கொடுத்த. So we have to give ourselves wholeheartedly, generously, enthusiastically, and you have to give yourselves to the farmies, to the aspirants, to the postulants, to the novices. You have to give yourself wholeheartedly to God, to all these people. அதற்காகத்தான் நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். நம்மால் 4 பேர் ஆண்டவரிடம் வந்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சங்கிலி தொடர் போலத்தான் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே அழைப்பு வாழ்க்கை. திருமுழுக்கு யோவானிடமிருந்து அந்திரேயாவும் பாருங்கள் பேதுருவும், பேதுருவிடமிருந்து பாருங்கள் அவர்கள் ஊரை சார்ந்த பிலிப்பு, பிலிப்புவிடமிருந்து நத்தனேயல். ஆக ஒருவராக ஆண்டவரிடம் சங்கிலி தொடர் போல கொண்டு வரப்படுகிறார்கள். இறை அழைத்தல் ஊக்குனர்கள் ஒவ்வொருவரும் ஏன் அந்த பொறுப்பில் இல்லாத மற்ற அருள் சகோதரிகளும் அருள் சகோதரர்களும் அருள் பணியாளர்களும் ஆண்டவரிடம் நிறைய பேரை அறிமுகப்படுத்தி மக்கள் ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதை சாதிக்க வேண்டும். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னி மரியம் நம் எல்லாருக்கும் பாதுகாவல், வழிகாட்டி. She is the protector and protectress and consecrated life, example of consecrated life. அழைப்பு வாழ்வின், அர்ப்பண வாழ்வின் மாதிரிகையும் பாதுகாவலியுமான அந்த தாய், உலோகம் போற்றும் கொண்டி புதுமை தாய், நம் எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் உங்கள் பணி வாழ்விலே பணியிலே வழி நடத்துவாராக, பரிந்து பேசுவாராக. நன்றி.